மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். அண்மை செய்தி. பொன்முடி பதவியேற்பு விவகாரம் தொடர்பான தமிழக அரசின் மனுவை சற்று நேரத்தில் விசாரிக்க இருக்கிறது உச்சநீதிமன்றம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் வெங்கடேசன். பொன்முடிக்கு மீண்டும் பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உத்தரவிடக்கூடுமா? வணக்கம். பொன்முடிக்கு மீண்டும் பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் நேற்று விசாரித்தது. நேற்றைய விசாரணையின் போது ஆளுநருக்கு பல்வேறு சரமாரி கேள்விகளை முன்வைத்து, குறிப்பாக இந்த வழக்கில் அவர் பொன்முடியை குற்றவாளி என தீர்மானித்த உத்தரவை உச்சநீதிமன்ற இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு நிறுத்தி வைத்த பின் அவர் குற்றவாளி இல்லை என ஆளுநருக்கு எங்களுக்கு பாடம் நடத்த முடியாது என்றும், ஆளுநருக்கு அறிவுரை கூறியவர்கள் அரசமைப்பு சட்டத்தின்படி கூறவில்லை என்றும், குற்றவாளி என தீர்மானித்ததை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்து விட்டால் அதன் பிறகான சட்டப்படியான நடவடிக்கைகள் தொடர வேண்டும் என்பதை ஆளுநரிடம் எடுத்துரைக்க வேண்டும் என கடுமையான கருத்துக்களை தெரிவித்த நிலையில் இன்றைய வழக்கு என்பது இறுதியாக தலைமை நீதிபதி அமர்வு முன் நடைபெற உள்ளது. இந்த வழக்கின் விசாரணையின் போது ஆளுநர் எடுத்த முடிவு குறித்து மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆர் வெங்கட்ரமணி தெரிவிக்க உள்ளார். அவர் முன் இருக்கிற 3 வாய்ப்புகள் தற்போது சட்ட வாய்ப்புகள். ஒன்று, பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என கூறினால் உச்சநீதிமன்றமே தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க உத்தரவிட முடியும். அல்லது அவர் ராஜினாமா செய்வதற்கான ஒரு சூழலும் நேரிடும். இல்லை என்றால் இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றமே தானாக முன்வந்து விசாரித்து ஆளுநருக்கான அதிகாரங்களை குறித்து கேள்வி எழுப்ப நேரிடும். இதில் நிச்சயமாக ஆளுநர் ஒரு சாதகமான பதிலை அளிக்கவே வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் விசாரணையின் போதுதான் ஆளுநரின் முடிவு என்பது என்ன என்பது நமக்கு தெரிய வரும். மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.